ஒரு ஏழ்மையான கிராமத்துல இருந்து ஒரு ஞானி தங்குறாரு. அவரை பார்க்கறதுக்கு ஏராளமான கூட்டம் வருது. அந்த நாட்டினுடைய மன்னரும் அந்த ஞானியை பார்க்கறதுக்கு மாறு வேஷத்துல அடிக்கடி வந்துட்டு போறாரு அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு நாள் அந்த மக்கள் எல்லாம் போய் ஞானி கிட்ட போய், இந்த மாதிரி உங்களை பார்க்கறதுக்கு மன்னரே மாறு வேஷத்துல வர்றாரு, எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு, நீங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா, யார் என்னை பார்த்தா என்ன, எனக்கு மன்னர் மக்கள் அப்படின்ற வித்தியாசம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஞானி சொல்றாரு. சொல்லும்போது இல்ல, மன்னரே உங்களோட நட்பா இருக்கும்போது நீங்க ஏன் இந்த ஏழ்மையான கிராமத்துக்கு எங்களுக்காக இந்த கிராமத்தினுடைய வசதிகளை உயர்த்துறதுக்கு அவர்கிட்ட போய் உதவி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, சரி ஏன் உங்களுக்காக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அடுத்த நாள் நேர கிளம்பி அந்த அரண்மனைக்கே போய் அந்த அரசனை போய் பார்க்குறாரு. ஆனால் ஞானி இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. அவர் நேரடியாக போய் அரசர்கிட்ட போய் பேச போறாரு. பார்த்தா அரசர் அப்போ கடவுளை வணங்கிக்கிட்டு இருக்காரு. கடவுளே, எனக்கு இன்னும் செல்வத்தை கொடு, எனக்கு இன்னும் ஆரோக்கியத்தை கொடு, என்னுடைய அரசவை இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகளை கடவுள் வச்சுக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல இருந்த ஞானி அதை பார்த்துட்டு ஒண்ணுமே பேசாம மறுபடியும் திரும்ப போறாரு. அவரு பிரேயரை முடிச்சு திரும்பி பார்க்குறாரு. ஞானி வந்துட்டு போனோன்னா, என்ன ஞானி வந்துட்டு போறாருன்னு சொல்லிட்டு வேகமா, எதுக்கு வந்துட்டு போறாரு, வந்துட்டு எதுவுமே பேசாம போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பின்னாடி போய், ஐயா எதுக்கு வந்தீங்க, வந்துட்டு எதுவுமே சொல்லாம போறீங்களையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவர் சொல்றாரு, இல்ல நான் என்னுடைய கிராம மக்களுக்காக உங்கள்கிட்ட உதவி கேட்க வந்தேன். பார்த்தா நீங்களே ஒரு ஏழையா இருக்கீங்க. நீங்களே போய் கடவுள்கிட்ட போய், ஐயா எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்களும் ஒரு பெரிய ஏழையா இருக்கீங்க. நான் என்னுடைய ஏழைகளுக்காக உங்ககிட்ட கேட்கறது தப்பு, அதனாலதான் நான் கேட்காம போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அவர் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த மன்னனுக்கு, அவர் எளிமையா இருந்தாலும் அந்த ஞானி மிகப்பெரிய பணக்காரர், நம்ம கிட்ட எல்லாம் இருந்தும் மறுபடியும் வேணும் வேணும்னு கேட்டனால மனதளவுல நம்ம இன்னும் பிச்சைக்காரனாவே இருக்கும் அப்படின்றத உணர்ந்தார். கடவுள்கிட்ட போய் ஒரு பக்தன் கேட்டிருக்கான், கடவுளை உன்னால முடியாதது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு கடவுள் சொல்லியிருக்காரு, என்னால் எல்லாம் முடியும், நான் எல்லையற்ற ஆற்றல் உடையவன், ஒண்ணுமே இல்லாதவனை சக்கரவர்த்தி ஆக்குவேன், பெரிய ஆளை ஒண்ணுமில்லாத ஆக்குவேன், இறந்தவனை உயிர்ப்பிப்பேன், இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியா சொல்லியிருக்காரு, என்னால் முடியாததும் ஒண்ணு இருக்கு, அது போதும் என்ற மனம், அதை வழங்க என்னால் கூட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம எந்த பொருளை எல்லாம் இது வாங்கணும் அது வாங்கணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஐயோ வாங்க முடியலன்னு சொல்லி மனம் குழம்புறோமோ, ஆசைப்பட்டு அதுல தோத்து போறோமோ, ஆனா அந்த பொருள்லாம் இல்லாமலும் இதற்கு முன்னால் நம்ம வாழ்ந்திருக்கோம், அந்த உலகம் இருந்திருக்கு அப்படின்றத நாம உணரும். எது கிடைக்குதோ அதை வச்சு நம்ம வாழணும் அப்படின்றத இந்த கதை நமக்கு அழகா சொல்லுது.